Hi friends, போன வீடியோவில் ஆஃப்டர்வர்ட்ஸ் விஷுவல் லெவல்ஸ் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே மூவிலாம் பார்த்துருப்பீங்க. க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு அது பேக்ரவுண்டை வச்சு விஷுவல் பேக்ரவுண்ட் இதை மாற்றுவாங்க. நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க. ஹாலிவுட் மூவி, மேக்ஸிமம் ஹாலிவுட் மூவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எல்லா மூவிலுமே எக்ஸாம்பிளுக்கு சீரியலில் கூட நம்ம க்ரீன் மேட்டை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா டெக்னாலஜி வந்துச்சு. தமிழ் படங்களை கூட இப்போ நெக்ஸ்ட் ஹாலிவுட் அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம எப்போ க்ரீன் மேட் எப்படி ரிமூவ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இதில் நம்ம டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபைல் எங்கே இருக்கோ, அந்த இமேஜ் எங்கே இருக்கோ, க்ரீன் மேட் இமேஜ் எங்கே இருக்கோ நம்ம பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரீன் மேட் இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதோட நம்ம டைம் லைனில் கொண்டு வரணும்னா பார்த்துக்கோங்க, டைம் லைனில் கொண்டு வந்துட்டேன். நம்ம டைம் லைனில் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லைனில் வந்து இப்போ 4 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இமேஜுக்கு தேவையில்லை, அந்த 4 மினிட்ஸ் தேவையில்லை. அதனால் நம்ம அந்த டைம் லிமிட்டை குறைச்சிக்கலாம். டைம் லிமிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம Ctrl+K அதை அப்புறம்னா கம்போசிஷன் செட்டிங்ஸ் வரும். அதில் வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருந்த சைஸ், டிஸ்பிளே சைஸு, அதை பற்றிலாம் இருக்கும். அதில் வந்து டியூரேஷன் ஒன்று இருக்கும். அந்த டியூரேஷனில் வந்து நம்ம டைமை குறைச்சிக்கலாம். 30 செகண்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்துருக்கும். நெக்ஸ்ட் நாம் வந்து எப்படி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கணும். இமேஜ் கிளிக் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவும் காட்டாது, எந்த ஒரு பட்டனையும் கிளிக் பண்ணாத மாதிரி காட்டாது, லைட்டாக தான் காட்டும். ஸோ இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ், கண்ட்ரோல், 3D, ஆடியோ, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது பின்னாடி வீடியோவில் நம்ம பார்ப்போம் என்ன அதுக்கு இதுக்கு யூஸ் ஆகுது அதை பற்றின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீ எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கலர் டிஃப்ரென்ஸ் கீ, கலர் பிரிட்ஜ், டிஃப்ரென்ஸ் மேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கீ லைட் பாருங்கள், கீ லைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பாருங்கள். இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி கீ லைட் ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கலர் வியூ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டில் தான் இருக்கும். அடுத்து ஸ்க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இந்த இங்கு பில்லர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கானை மாறிடும். ஸோ இந்த ஐக்கானை கொண்டு போய் இந்த க்ரீன் கலர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆயிடும். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் கலர் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாறிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிரைன்ஸ், அதுக்கப்புறம் வியூஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் மேட் மாற்றிக்கோங்க. ஸ்க்ரீன் மேட் மாற்றிங்கன்னா அதோட உள்ள இருக்கிற அவுட் சைடில் இருக்கிற அந்தளவுக்கு கிளாரிட்டி எடுத்துருக்காது. ஸோ அதனால் அவுட் சைடில் இருக்கிறத கரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் மேட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிரைன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அது மாறும், சேஞ்ச் ஆக தெரியுதா. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பேலன்ஸ் நல்லா பாருங்கள், அது சேஞ்ச் ஆக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மேட் அந்த ஆப்ஷன் மாற்றணும்ல வியூவில், அந்த ஸ்க்ரீன் மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கிளிக் பிளாக், அது நல்லா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒயிட்டு, திக் ஒயிட் அதிக கார்னர் அதிக பார்த்தீங்கன்னா
அது ஸ்க்ரீன் சாஃப்ட், அது அவுட் சைடில் இருக்கிற சாஃப்ட் அந்த ஸ்க்ரீனை வந்து இமேஜோட எட்ஜை வந்து சாஃப்ட்னஸ் கொண்டு வச்சு. ஸோ சாஃப்ட்னஸ் அதிகப்படுத்திடாதீங்க, ஓரளவுக்கு ஒன்லேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம திரும்பவும் ஃபைனல் ரிசல்ட் போயிட்டோம்னா ஒரிஜினல் இமேஜ் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் மாற்றணும்னா திரும்பவும் அந்த ப்ராஜெக்ட் மெனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் வைக்கணும்னு தோணுதோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன வைக்க போகிறேன்னா பேக்ரவுண்ட் ஸ்கை வைக்கலான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இங்கே டைமில் எங்கள் ப்ராஜெக்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அது கீழே டைம்லைனுக்கு கீழே அந்த இமேஜ் கீழே கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்கையில் பறக்கிற மாதிரி இந்த இமேஜை கொண்டு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரீன் ஸ்கில்லேருந்து இப்போ ஒரிஜினலாக அந்த ஹெலிகாப்டர் வந்து இதில் பறக்கிற மாதிரி நான் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் க்ரீன் மேட் ரிமூவல். இது வந்து பேசிக், உங்களுக்கு இமேஜ் மூலம் இது பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பேசிக் சொல்லியிருந்தேன். போக போக இதோட அட்வான்ஸ் அதை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.